வெல்கம் டு டே 19 ஆஃப் 30 டேஸ் டிசிப்ளின் சேலஞ்ச். இன்னைக்கு மிரட்டல் அடி கிளாஸ்ல சர்க்கியூட் செஷன், செவரு ஏறுவது எப்படி, குட்டி செவரு ஏறுவது எப்படி, சப்பாத்தி கட்டையை சுத்துவது எப்படி, படுத்திருந்து சப்பாத்தி போடுவது எப்படி, கயிறு ஏறுவது எப்படி, டயரை திருப்புறது எப்படி, குதிரை ஓட்டுவது எப்படின்னு ஏகப்பட்ட வேரியேஷன்ஸ் இருந்துச்சு. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு டைரக்டா டெக்னிக் உள்ள போயாச்சு. இன்னைக்கு வந்து கிக் பாக்ஸிங்கா, ஸோ நிறைய கிக்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. சாரி, ஒரு கிக் தான் சொல்லி கொடுத்தாங்க, அது நிறைய டைம் எடுத்துருச்சு. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு டைரக்டா எப்பவும் போல வந்து ஒரு நல்ல ஒரு ஷாட் எடுக்கலாம்னு ஆசையில இந்த ஷாட் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு புரோட்டீன் குளிக்க குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அங்க வந்து டைரக்டா பன்றிக் காய்ச்சல் முகாமுக்கு வந்துட்டோம். என்னடா பன்றிக் காய்ச்சல் முகாம்னு போட்டிருக்கு, பன்னீர் தாண்டா சாப்பிடுவேன், பன்னீர் சாப்பிட்டு எப்போ பன்றிக் காய்ச்சல் வந்துச்சுன்னு நினைக்காதீங்க. இது வந்து ஒரு பிரிவென்டிவ் சென்டர். இங்க வந்து சில பல வேலைகளை முடிச்சு விடலாம் சொல்லிட்டு வந்தேன். ஏகப்பட்ட கிரௌடு. சரி, கொஞ்ச நேரம் உட்காந்து ChatGPT மாமாவோட கான்வர்சேஷன்ல ஈடுபட்டேன். அவனை போட்டு சித்திரவதை பண்ணிட்டு அங்க இருந்த வேலையெல்லாம் முடிச்சு விட்டு டைரக்டா வீட்டுக்கு வந்துட்டு எப்பவும் போல நம்ம பன்னீரை சாப்பிட்டு முடிச்சதும் டைரக்டா நம்ம பெண் நண்பரோட கோயிலுக்கு போயிட்டு சில பல பிரார்த்தனைகளை போட்டு விட்டு அங்க வந்து டைரக்டா கடற்கரைக்கு போயாச்சு. அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து கடலை போட்டு கடலை சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன். நாள் நல்லபடியா முடிஞ்சது. நாளைக்கு பார்க்கலாம்.